வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். மயுவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க பாக்யா. மயு அவங்க பண்ண டிராயிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு மயு அப்படின்னு பாராட்டுறாங்க பாக்யா. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணனா நீ பெரிய ஆர்டிஸ்டா வருவ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில ஈஸ்வரி இப்போ தனியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கோபி போய் என்னம்மா தனியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வீட்ல இருக்கிறது 4 பேரு. இனியா அவ ரூம்லயே உட்காந்துக்கிறா. பாக்கியா ரெஸ்டாரண்ட் போயிடுறா. நீ ஃபோன் பேசிட்டு இருக்கிற. அப்புறம் நான் என்னப்பா பண்றது? அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. சரிம்மா அப்படியே நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாமா? அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி. அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. சரிம்மா நீங்க, நானு, இனியா எல்லாரும் கார்ல ஒரு டிரைவ் போயிட்டு வரலாமா? அப்படின்னு கேக்குறாரு கோபி. எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. என்னதாம்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு கேக்குறாரு கோபி. இனியா செல்லியன நம்ம வீட்டுக்கு கூப்பிடுன்னு பாக்கியாட்ட சொன்னா அவங்கவுங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போகட்டும் அத்தன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. பாக்கியாவ வயசான காலத்துல கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் வேணாமா அப்படின்னு கேக்குறேங்க. இப்போ என்ன பாத்துக்கிறதுக்கு நீயும் பாக்கியாவும் இருக்கிறீங்க. பாக்கியாவை பாத்துக்கிறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு கேக்குறேங்க. கோபி சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாளையில எனக்கும் வயசாயிரும்லம்மா அப்படின்னு சொல்றாரு. என்ன கவனிக்கிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்கல்ல. பாக்கியாட்ட இருக்கிற அளவுக்கு தெம்பு தைரியம்லாம் என்கிட்ட இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு கோபி. இதுக்கிடையில பாக்கியாவோட வீட்டுக்கு ஈஸ்வரியோட சொந்தக்காரங்க வராங்க. இன்விடேஷனை குடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இன்விடேஷன் குடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்த லேடி கேக்குறாங்க ஈஸ்வரிட்ட. அண்ணனும் பாக்கியா அண்ணியும் ஒரே வீட்ல இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈஸ்வரியுமே ஆமா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. அது கேட்ட பாக்கியா ரொம்ப கோபப்படுறாங்க. வந்தவங்க கிளம்பி போன உடனே ஈஸ்வரிட்ட இத பத்தி கேக்குறாங்க. நானும் உங்க மகனும் ஒன்னா சேர்ந்து வாழ்றோம் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கு இனியாவுக்கு வரன் பார்க்கணும்னா சொந்தக்காரங்க மூலியமா தான் வரும். அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாங்கன்னா இனியாவுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேக்குறேங்க. நீங்க என்னத்த சொல்றீங்க? அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு வாழ்ற பசங்களுக்கு கல்யாணம் நடக்காமலா போகுது அப்படின்னு கேக்குறாங்க பாக்யா. இன்னும் எவ்வளவுதான் பொறுத்து போறது அப்படின்னு கோவமா பேசுறாங்க. உங்க பையன் இங்க வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பாக்யா. அவர் இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா அங்க இருந்து போனதும் இப்போ ஈஸ்வரி கோபிட்ட சொல்றாங்க, நீ பாக்கியா சொன்னதை பத்திலாம் யோசிக்காதப்பா, நான் அவட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்னம்மா பேச போறீங்க? அவ கரெக்டா தானம்மா பேசுறா அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த வீட்டை விட்டு போயிடுறேம்மா அப்படின்னு சொல்றாரு. நீயும் போயிட்டேன்னா ஒரு நாள் ஃபுல்லா இந்த வீட்டுல நான் தனியா தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அப்போ நீங்க என் கூட வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு கோபி. நீ உன்னோட கிச்சனுக்கு கிளம்பி போயிருவா, அப்பவும் நான் அங்க தனியா தானப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. மேல நான் இங்க இருக்கிறது சரியா வராதுமா. பாக்கியா சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு கோபி. நீயும் போயிட்டேன்னா நானும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டு உங்க அப்பா கிட்டே போய் சேர்ந்துருவேண்டா அப்படின்னு கோமா சொல்லிட்டு போறாங்க ஈஸ்வரி. கோபி கண்டிப்பா வீட்டை விட்டு கிளம்ப தான் போறாரு. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.